ஓம் சாய்ராம். இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கை நிறைய பணம் வந்து சேரணுமா அப்படின்னா இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க தினந்தோறும் நைட் தூங்க முன்னாடி எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் கைகளில் பணம் வந்து நிறையவே வந்து சேரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இது. அது என்ன மந்திரம், அதை எப்படி எழுதுனா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆவணி மாதத்தில் பணவரவு அதிகரிக்க வேண்டும், எதிர்பாராத பணவரவு ஏற்பட வேண்டும், உங்களுக்கு வரக்கூடிய பணவரவில் வந்து இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவணி மாதம் முழுவதும் இந்த ஒரு வரியை மட்டும் தினமும் 9 முறை நீங்கள் எழுதினாலே போதுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் இந்த எழுதலாம், இதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது. ஆனால் தினமும் தொடர்ச்சியாக நீங்கள் எழுதினாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி இதுங்க. சரிங்களா, இந்த 30 நாளும் மட்டும் நீங்கள் விடாமல் தொடர்ச்சியாக எழுதிட்டே இருக்கணும், அவ்வளோதாங்க. சரிங்களா, சரி, இப்போ இந்த வரியை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த எழுதுவதற்காக நீங்கள் தனியாக வந்து புதுசாக ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற பேனாவில் நீங்கள் எழுதுவது மிகவும் சிறப்புக்குரியது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் எழுதுறதுனால பச்சை நிறத்தில் எழுதுவதால் அந்த குபேரருக்கு உண்டான இந்த பச்சை நிறத்தில் நீங்கள் இந்த வரியை எழுதுவதால் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு வந்து பணம் வந்து நிறைய வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகங்க. சரிங்களா, அதே போல் நீங்கள் எந்த நேரத்தில் எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நீங்கள் காலையில் எழுதலாம், சாயந்தரம் எழுதலாம், நைட் எழுதலாம், எப்போ வேணால் எழுதலாம். ஆனால் நீங்கள் எழுதுவதற்கு முன்பாக எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நீங்கள் எழுதக்கூடிய இந்த வரியை மனதார நினைத்து கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதணும். சரிங்களா, இப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது, நைட்டு 11 மணிக்கு தான் தூங்க போகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நைட்டு 11 மணிக்கு பொறுமையாக இந்த வரியை மட்டும் 9 முறை எழுதுறீங்க. சரிங்களா, நீங்கள் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும், நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா கூட அங்கே வேணாலும் இதை எழுதிக்கலாங்க. அப்படி உங்களுக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்குதோ, எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எழுதினால் போதும். சரிங்களா, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வரியை நீங்கள் இந்த ஒரு வரியை வந்து நீங்கள் எழுதும்போது உங்ககிட்ட திடீர்னு ஒரு எதிர்பாராத அளவு பண வரவு வந்து இருந்தால், உங்ககிட்ட காசு வந்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு 20,000 30,000 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏனோ தானோ ஏதோ கடமைக்காக 9 தடவை எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. சரிங்களா, அப்படி நீங்கள் எழுத வேண்டிய வரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் அனுதினமும் அதிரடியான பணவரவை நான் பெறுகிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்கள் தினந்தோறும் 9 முறை எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணவரவு ஏற்படுங்க. சரிங்களா, எதுக்காக சொல்கிறோம்னா நேர்மறை எண்ணங்களால் நமக்கு நேர்மறையான செயல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். அதனால தான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய ஆழ் மனதில் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு பல மடங்கு வலிமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து சயின்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணி எழுதி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சரிங்களா, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்டோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், இதை எழுதுறதுக்கு ஏதாச்சும் செலவழிக்க போகிறீங்களா? இல்லவே கிடையாது. ஒரு 9 முறை இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் எழுத போகிறீங்க. என்ன வரினா, இந்த ஆவணி மாதத்தில் அனுதினமும் அதிரடியான பண வரவை நான் பெறுகிறேன். இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் எழுத போகிறீங்க 9 முறை. இதில் ஏதாச்சும் செலவாக போதா? கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த பிரபஞ்சத்தை நினைத்து நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வகையில் பணம் வந்து சேரும். சரிங்களா, இது வந்து இந்த மாதம் மட்டும்தான் எழுதணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் தினந்தோறும் அடுத்த மாதம்னா அடுத்த மாதத்தோட பேரை போட்டு நீங்கள் தினந்தோறும் எழுதலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இது பணம் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து இதே போல் இந்த சென்டென்ஸ் லெட்டர்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.